இதன் மொத்தமாக இதில் 83 புள்ளிகள் நான் கற்றுக்கொண்டேன். அதாவது ஒரு ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் தொடங்கி ஒரு இடத்தில் முடிக்கக்கூடிய அந்த புள்ளிக்கு, அந்த தளத்திற்கு, அந்த தளத்தில் நம்மளுக்கு ஒரு 6 புள்ளிகள் அங்கு அமைந்துவிடும். அப்படி ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கிலும் ஒரு 6 புள்ளிகள் அமையும் பொழுது நமக்கு புள்ளிகளின் எண்ணிக்கை என்று பார்க்கும் பொழுது அதிகப்படியாக வருகிறது. அதுவே நாம் சிகிச்சை செய்யும் பொழுது என்ன செய்கிறோம்? ஒருவருக்கு சிகிச்சை செய்யும் பொழுது நாம் எப்படி செய்கிறோம்? ஒரு ஸ்ட்ரோக், ஃபஸ்ட் ஸ்ட்ரோக் அப்படி செய்யும் பொழுது எது இதை கவர் பண்ணுது, அது எந்த மூலகத்தோடு தொடர்புடையது, இது எந்த பிரச்சனைகள், அந்த மூலகம் சார்ந்த பிரச்சனைகளை அது சரி செய்கிறது என்பதை நாம் அனுபவபூர்வமாக அறிகிறோம். இப்படியாக நான் செய்து வந்த சிகிச்சை முறையின் மூலம் நான் என் அனுபவத்தின் மூலமாக நான் இந்த பாத சிகிச்சை முறையை வடிவமைத்துள்ளேன். அதாவது நான் கற்றுக்கொண்டது 83 புள்ளிகளாக, ஆனால் நான் வடிவமைத்து இருப்பது 25 புள்ளிகள் என்ற வகையில். அது எப்படி என்றால், நாம் செய்யும் ஸ்ட்ரோக் அழுத்தம் 1, 2 என்று நாம் செய்யக்கூடிய அழுத்தங்களை பொறுத்து அப்புள்ளிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆக இந்த 25 புள்ளிகள் என்றால் புள்ளிகள் குறைந்து விடுமோ, பாகங்கள் அழுத்துவது குறைந்து விடுமோ என்றால் கிடையாது. நாம் அத்தனை புள்ளிகளையும் தான் நாங்கள் கவர் செய்கிறோம். ஆக நாம் ஸ்ட்ரோக் மட்டும் நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். எந்த ஸ்ட்ரோக் எந்த பிரச்சனையை தீர்க்கிறது என்பதை படிக்கும்போது பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது 25 என்று நாம் கொடுக்கும் பொழுது மிக எளிமையாக இருக்கிறது ஞாபகத்தில் வைத்து கொள்வதற்கும், அதை கற்றுக்கொள்பவர்களுக்கு மிக எளிமையாக உள்ளது. அதே போல் பாத சிகிச்சை கற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு பயன்படுத்துவது என்பது எளிமை. முந்தைய பகுதியிலே சொல்லியிருப்பேன், எளிமையானதும் மிகவும் மகத்துவம் வாய்ந்ததும் அப்படின்று சொல்லியிருக்கேன். ஆகையினால் 25 புள்ளிகள் கொண்டு உள்ளது. அப்போ நான் எடுத்துக்காட்டாக ஒரு விஷயம் சொல்லலாம் என்றால், ஒரு ஸ்ட்ரோக் பண்ணும் பொழுது, முதல் ஸ்ட்ரோக் 1வது புள்ளி செய்யும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள் தீருதுன்னு பார்ப்போம். கால், அதாவது இப்போ எல்லாத்துக்கும் பிரச்சனை பாருங்கள். கால் முட்டி வலிக்குது, கால் தொங்க போட்டால் வீக்கம் வருது, காலில் வீக்கம் வருது, பட்டக்ஸ்க்கு மேலே வலிக்குது, இடுப்பில் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இடுப்பு வலி இருக்குது, கழுத்து வலி இருக்குது, எலும்பு ஜாயிண்டில் வலி இருக்குது அப்படி சொல்லுவாங்க, குதிங்கால் வலி இருக்கும், பாத விரல்களில் வலி இருக்கும். இப்படியாக முதல் புள்ளியை நாம் தூண்டும் பொழுது அதில் நிவாரணம் கிடைக்கிறது. மிகவும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், சிறுநீரக கற்களினால் ஏற்படும் வலி, சிறுநீரக கற்களுக்கு ஒரு தீர்வு என்றே சொல்லலாம். ஆக சிறுநீரக கற்கள் பிரச்சனை உள்ளவர்கள் இப்புள்ளிகளை தூண்டும் பொழுது சிறுநீரக கற்கள் வலி மட்டும் அல்லாது உடலில் எலும்புகளில் ஏற்படும் வலிகளும் தீரும். ஆக ஒரு புள்ளியினுடைய மகத்துவமே இவ்வளவு சிறப்பாகவும் பெரிதாகவும் உள்ளதென்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த ஒரு புள்ளியை நாம் தூண்டிக்கொண்டு ஒழுங்காக வந்தோம் என்றால் மாதவிடாய் பிரச்சனை கூட சரியாகும். மாதவிடாயில் உள்ள பிரச்சனைகளும் அங்கு சரியாவதை நாம் அறிய முடிகிறது. அதே போன்று முடி உதிர்தல் எங்கே உருவாகிறது? தைராய்டு காரணம், தைராய்டு இருக்கும் பொழுதும் முடி உதிர்தல் உண்டாகிறது. அப்போ அந்த ஒரு புள்ளியை தூண்டும் பொழுது தைராய்டுனுடைய ஏற்ற இறக்கங்கள் கூட அங்கே சரி செய்யப்படுகிறது. ஆக அந்த ஒரு புள்ளியில் இவ்வளோ பிரச்சனைகள் சரியாகிறது. அதே போன்று நான் வடிவமைத்து இருப்பதில் சொல்லப்போனால் கர்ப்பப்பைக்கும் தனியாக பாயிண்ட் உள்ளது. அதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தைராய்டுக்கும் தனியாக பாயிண்ட் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் 1வது புள்ளிக்கு சிகிச்சை அளிக்கும் பொழுது அவையும் அங்கு சக்தி ஊட்டப்படுகிறது என்பதை
இங்கு சொல்லிக்கொள்கிறேன். அவ்வளவுதான். இங்கு நாம் இந்த புள்ளியில் நம்மளுடைய சிகிச்சையை, அதாவது பாத சிகிச்சை என்பது ஒரு முழுமையான சிகிச்சை என்பதை நான் முன்பாகவே சொல்லியுள்ளேன். அது ஆகையினால ஒரு புள்ளியை மட்டும் செய்துவிட்டு விட்டுவிடலாம் என்பது கிடையாது. அந்த 25 புள்ளிகளையும் முழுமையாக செய்யும் பொழுது ஒரு முழுமையான சிகிச்சையாக அமையும்.